தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் கொடுத்த இந்த நன்னாளுக்காக போற்றுவோம். இன்றைய இறை வார்த்தைகளூடாக நாம் அவரை பின்பற்றுகின்ற சீடராக வாழ வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கின்றார். திருமுழுக்கின் வழியாக கொடுக்கப்பட்ட சீடத்துவ வாழ்க்கையை மீண்டும் ஒரு தடவை உணர்ந்து பார்த்து நாம் சீடர்களாக வாழ வரம் கேட்டு திருப்பலில் இணைந்து கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மரணை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உன்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ளச் செய்தரலும், அதனால் எங்களது சமய பற்றி வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நேரங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தொள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்று பிளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்ற அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 1 அதிகாரம் 9-14 வரையான வசனங்கள். சகோதர சகோதரிகளே, நீங்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் உங்களுக்காக தவறாமல் இறைவனிடம் வேண்டி இவ்வாறு அவரிடம் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் முழு ஞானத்தையும் ஆவிக்குரிய அறிவுத்திறனையும் பெற்று கடவுளின் திருவுளத்தை பற்றி அறிவை நிறைவாக அடைய வேண்டும். நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பயன்தரும் நற்செயல் அனைத்தையும் செய்து கடவுளை பற்றி அறிவில் வளர வேண்டும். நீங்கள் முழு மன உறுதியோடும் பொறுமையோடும் இருக்குமாறு தம் மாட்சிமிகு ஆற்றலுக்கேற்ப தம் வல்லமையால் அவர் உங்களுக்கு வலுவூட்ட வேண்டும். மகிழ்ச்சியோடு தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்காக ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கியுள்ளார். அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்தும் தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். அம்மகனால் தான் நாம் பாவ மன்னிப்பாய மீட்பை பெறுகிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. மதுரை பாடலுக்கு பல்லவியாக. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். 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 பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கும் வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். உலகமெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகமெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஜாலினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். ஜாலினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். நற்செய்திக்கு முன்வாழ் தொழி. அல்லேலூயா
வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறைவார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கி கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறு மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோன் நோக்கி, ஆழத்திற்கு கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகின்றேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பிறந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிளிய தொடங்கவே மற்ற படகிலிருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளை மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கு நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் அவ்வாறு நினைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்தபின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உம்மை புகழுகின்றோம். மேக்மில்லன் என்கின்ற ஒரு பிரபல எழுத்தாளர் தான் எழுதிய நன் ஆஃப் தீஸ் டிசீசஸ் என்கின்ற நூலிலே ஒரு சம்பவத்தை பதிவு செய்திருக்கின்றார். அதாவது, ஒரு இளம்பெண் ஒரு கல்லூரிக்கு விண்ணப்பிக்கின்றால் கல்வியை தொடர்வதற்காக. நிறைய விண்ணப்பங்கள் அந்த கல்லூரிக்கு வருகின்றன. அந்த விண்ணப்பத்திலே நிறைய வினாக்கள். அதில் இறுதியான வினா என்னவென்றால், நீங்கள் தலைவராக இருக்கின்றீர்களா? இந்த பெண் இந்த கேள்விக்கு இல்லை என்று பதிலளித்து அனுப்பிவிட்டாள். இவளுக்கு ஒரு சந்தேகம், எல்லா கேள்விகளுக்கும் நான் சரியாக விடையளித்திருக்கின்றேன், இதற்கு மட்டும் இல்லை என்று நான் அனுப்பியிருக்கின்றேன், ஒருவேளை எனக்கு கிடைக்காமல் விட்டுவிடுமோ என்று. சில நாட்களின் பின்னர் இவளுக்கு தபாலிலே வருகின்றது மகிழ்ச்சியான செய்தி. நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் எங்களுடைய கல்லூரியில் சேர்ந்து படிப்பதற்காக. 1452 பேர் விண்ணப்பித்திருந்தார்கள். அதில் உங்களை தவிர மற்றெல்லோரும் தலைவராக இருக்கின்றீர்களா என்று கேட்டதற்கு ஆமென்றுதான் பதிலளித்தார்கள். ஆனால் நீங்கள் மட்டும் இல்லை என்று பதிலளித்திருக்கிறீர்கள். நீங்கள் பின்பற்றி வாழ விரும்புகின்றீர்கள் என்பது அதற்கான அடையாளம். மற்றவர்கள் பின்பற்றி வாழ்கின்றார்கள் இல்லை என்பதை எடுத்து காட்டுகிறது என்று சொல்லினார்கள். எனவே நீங்கள் விரைவாக ஏனைய ஆயத்தங்களோடு வந்து உங்களுடைய கல்லூரியில் சேர்த்து கொள்ளுமாறு அவளுக்கு அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. இன்றைய நற்செய்தியை பார்க்கின்றோம். இயேசுவை பின்பற்றுகின்ற சீடர்களாக மாறுகின்றார்கள். அதற்கு முன்னர் இடம்பெறுகின்ற நிகழ்வு, பேதுருவானவர் மீன் பிடிக்க செல்கின்றார். ஆனால் எதுவும் படவில்லை. இயேசு சொல்கின்றார், வலையை ஆழத்துக்கு தள்ளி போடுங்கள் என்று.
அப்பொழுது பேதுருவானவர் சொன்னார், நாங்கள் இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உன் சொற்படி நாங்கள் வலைகளை போடுகின்றோம் என்று சொன்னார். அப்படியே அவர்கள் வலைகளை போட்டார்கள். ஏராளமான மீன்பாடுகள் கிடைக்கப்பெற்றன. அப்பொழுது பேதுருவானவரால் நம்ப முடியாமல் போயிற்று. நான் மீனவ தொழில் செய்கின்றவன், எனக்கு எங்கு வலைகளை போட்டால் மீன்கள் பிடிபடும் என்று தெரியும். ஆனால் என்னால் இவ்வாறு வலைகளை ஆழத்துக்கு தள்ளி போட்டு இவ்வாறான மீன்களை பிடிக்க முடியாமல் போய்விட்டதே என்று அவர் கலங்குகின்றார். அப்பொழுதுதான் பார்க்கின்றார், இயேசுடைய வார்த்தையில் எத்தகைய வல்லமை இருக்கின்றது. இயேசு சொல்கின்றது அது அர்த்தம் மிக்கதாக இருக்கின்றது. எனவே நான் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் பின்னால் செல்கின்றார். ஆரம்பத்திலே இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு போய்விடும் என்று சொல்கின்றார். அப்பொழுதுதான் இயேசு, அஞ்சாதே, நீ இது முதல் மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அதன் பிற்பாடு அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு பின்பற்றியதாக சொல்லப்படுகின்றது. மேலும் இன்றைய இந்த நற்செய்தியில் வருகின்ற நிகழ்ச்சியூடாக பேதுருவானவர் ஒரு ஆழமான நம்பிக்கையை பெறுகின்றார். அதாவது இயேசு வல்லமை மிக்கவராக இருக்கின்றார். அவருடைய வார்த்தைகள் மிகவும் ஆழமும் அர்த்தமுள்ளவை. அதை கேட்டு வாழ்வதனூடாக நாம் வாழ்வில் அற்புதங்களை கண்டுகொள்ள முடியும் என்கின்ற அளவுக்கு அவர் முன்வருகின்றார். எவ்வுலகை சார்ந்தவை பற்றியல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றி எண்ணுங்கள் என்று கொலேசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 வசனம் 2 கூறுகின்றது. 1 குறிப்பேடு நூல் அதிகாரம் 16 வசனம் 25 தெய்வங்கள் அனைத்திற்கு மேலாக அஞ்சுதற்குரியவர் அவரே என்றும், மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 வசனம் 33 அனைத்திற்கு மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆண்டவரை நாடி தேடுவோருக்கு ஒரு பொழுதும் குறைவு ஏற்படாது. புனித பேதுருவை போன்று ஆண்டவரை பின்பற்றி அவருக்கு உகந்தவற்றை செய்வது நமது தேவையாகவும் நம்முடைய முக்கிய கடமையாகவும் இருக்க வேண்டும். மேலும் இன்று நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த திருப்பாடலிலே சிறப்பான முறையில் ஆண்டவர் தன்னுடைய விசுவாசிகளுக்கு, தன்னை பின்பற்றுவர்களுக்கு ஆழமான ஒரு செய்தியை முன்வைக்கின்றார். வரலாற்றிலே நமக்கும் மீண்டும் மீண்டும் உணர்த்தப்படக்கூடிய ஒரு செய்தி, இந்த உலகத்தில் தோன்றிய எந்த அரசும் நிலையாய் வலிமையாய் நீடித்ததில்லை. யூதா நாட்டினை வெற்றி கொண்டு அங்குள்ள மக்களை கைப்பற்றி சென்ற பாபிலோனை ஆண்ட நெபுக்கோத்நேச்சார் மிகவும் வலிமை வாய்ந்தவராக கருதப்பட்டார். ஆனால் அவரை கூட பாரசீக மன்னர் சைரஸ் மன்னர் முறியடித்து யூதா நாட்டினருக்கு விடுதலை அளித்தார். கடவுள் சைரஸ் மன்னன் வழியாக பபிலோனிய மன்னனை வெற்றி கொண்டு யூத நாட்டினருக்கு விடை அளித்ததால் ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள் என்கின்றார் இன்றைய திருப்பாடல் ஆசிரியர். கடவுள் யூதா நாட்டினருக்கு எதிர்களிடமிருந்து வெற்றி அளித்ததன் மூலம் நமக்கு 2 செய்திகள் சொல்லப்படுகின்றன. ஒன்று, கடவுள் தனது பேரன்பை ஆபிரகாமுக்கு கொடுத்த உறுதிமொழியை நினைவு கூறுகின்றார் என்பதாகவும், இரண்டாவது, இந்த உலகத்தில் எத்தனையோ அரசுகள் தோன்றலாம், ஆனால் நிலையாக இருக்கும் அரசு இறையரசு என்பதுதான். ஆகவே என்றும் நம்மை ஆளும் ஆண்டவரை புகழ்ந்தேத்தி அவரது அன்பு மக்களாய் வாழ்வோம் என்று சொல்லப்படுகின்றது. தானிய நூல் அதிகாரம் 4 வசனம் 3 அவரது அரசு என்றுமுள்ள அரசு என்றும், திருப்பாடல் 31 வசனம் 2 என்னை பாதுகாக்கும் வலிமிகு கோட்டையாய் இருமென்றும், 2 சாமுவேல் நூல் அதிகாரம் 23 வசனம் 12 ஆண்டவர் மாபெரும் வெற்றியை தந்தார் என்று சொல்லப்படுகின்றது. எனவே நமக்கு வெற்றியை தரும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடுவோம். நற்செய்தியில் கூறப்படுவதற்கிணங்க பேதுருவானவரும் ஏனையோரும் இயேசுவை பின்பற்றி சென்றது போல் நாமும் திருமுழுக்கின் வழியாக பெற்றுக்கொண்ட அழைப்பை உணர்ந்து
இயேசுவை பின்பற்றி அவருடைய வார்த்தைகளை கேட்டு வாழ வரம் கேட்டு தொடர்ந்தும் திருப்பலியில் இணைந்து கொள்வோம். ஆமீன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான காணிக்கை மீட்பளிக்கும் ஆசி எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அவருடைய அலமுறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது அன்பு மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராய் உமது இரக்கம் இதுவினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாக உமது மாண்பை மானதிருப்புகளும் தலைமை தாங்குவருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமண் நடுங்கினர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றிர்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடினர். அவருடைய எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமே தாழ்மை இறஞ்சி அக்களித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று ஆகியபடி ஆவியை பிழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடலம் கருத்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடர்களை கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்த மீண்டும் நன்றி கூறி தம் சுடர்களை கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண மக்கள் எம்பரே தாமினங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குளமங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய் ஜோசப் பொன்னையா, எல்லா திருநாய் அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைய பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் இது நோக்கின் துயில் வெள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தினை கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்துவர்களை உலகில் நமக்கு ஒன்றை வாழ்ந்த புனித நண்பரும் நாங்கள் வாழ் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மெய்ப்போல் தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையான திருந்தம் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இலமாய் இருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் எனும் திருத்தலுக்கு விழுந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியினவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகுணவால் ஊட்டம் பெற்ற நாங்களுமை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி.